ராட்சசியோ தேவ அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான் க்ரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 19:16 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரெண்டாவது வரைக்கும் இமேஜ் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஒயிட் கலர் சாலிட் கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். மேலே டாப்பில் இருக்க ரைட் சைடு இன்டோ ஐக்கானு இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் பிஎன்ஜி ஒரு மாடல் அந்த ஃபோட்டோ வந்து பிஎன்ஜி வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி தான் இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜி. இதை வந்து நீங்கள் மூணாவது வரைக்கும் அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம் கைஸ். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 2 ஃபோட்டோ உங்களுக்கு தேவை. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டு வந்தீங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்களுடைய ஃபோட்டோவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது ரைட் சைடில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி மாஸ்க்கை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஃபெதரை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோவுக்கு ஏற்றவாறு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் கிராப்பிங் பண்ணணுன்னா இந்த மாதிரி கரெக்டாக கிராப்பிங் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், நம்ம இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு சேச்சுரேஷனை நீங்கள் -100க்கு வச்சுருங்க. -100க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க கான்ட்ராஸ்ட்டு. நம்ம இப்போ வந்து 45க்கு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய அடுத்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எரேஸ் பண்ண ஃபோட்டோனா நம்ம கரெக்டாக எடிட் பண்ணலாம். இது வந்து நம்ம என்கிட்ட இருக்கிறது வந்து பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணாத ஃபோட்டோ. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்ததுன்னா நீங்கள் இப்போ வந்து பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் வந்து மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு ஃபோட்டோ வந்து கரெக்டாக எரேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து பார்த்துடுங்க இதில் வந்து கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மாஸ்க் ஆப்ஷன் இந்த ஃபோட்டோக்கு ஆன் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ இந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஃபெதரு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். 20ல் வச்சுட்டு பேக் வந்துவிடுவோம். பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்க்ரீன் டச் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கிராப்பிங் பண்ணணுன்னா கிராப்பிங் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து கிராப்பிங் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக இதில் செட் பண்ணிவிடுங்க கைஸ். கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சின்னதாக்கிடும். சரி கைஸ், இப்போ வந்து இந்த ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்க பென்சில் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்க அந்த ப்ரஷ் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கலர்னு, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து டிக் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் ஒரு பாயிண்ட் போல் லாஸ்ட் இந்த இடத்துல ஒரு இது இருக்கும் பாருங்கள், இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ரஷ் டூல் வந்து எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ சைஸ் வேணுமோ அந்த ப்ரஷ் டூலோட சைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் இருக்க ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வராமல் இப்போ கரெக்டாக நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீனை டச் பண்ணி நம்மளாட்டே இந்த மாதிரி லைன் போட்டுடுங்க. இந்த அளவுக்கு லைன் போட்டுட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. ஒன் ஸ்டெப் பேக் வந்து பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இதை மூவ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிடுங்க. ரொம்ப இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிடுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி கைஸ், நம்ம இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டாட் இருக்குது, அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்சிட்டிவ் பேக்னு 4வது ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பின்னையும் வந்து நீங்கள் அந்த லெஃப்ட் சைடு இருக்க டாட்டை கிளிக் பண்ணி சென்சிட்டிவ் பேக்னு 4வது இருக்க ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். நீங்கள் வந்து 3 டைம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன், கரெக்டாக பார்த்துடுங்க. 3 டைம் அல்லது 4 டைம்ஸ் சென்ட் டு பேக்னு லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த கலர் வந்து ஃபோட்டோவுக்கும் 2 ஃபோட்டோவுக்கும் அந்த ஃப்ரேமுக்கு எல்லாத்துக்கும் பேக்கில் போயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். வேணால் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து இதில் வந்து ரெண்டாவது இருக்க அந்த கலரை சூஸ் பண்ணி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் லாஸ்ட் வந்துடுங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம இப்போ செலக்ட் பண்ணிவிடுவோம். க்ரீன் கலரு ஸ்க்ரீனை டச் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். கரெக்டாக வரைஞ்சிட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன் ஸ்டெப் பேக் வந்தோடனே உங்களுக்கு இப்போ ஜூமிங் அந்த சிம்பிள் வந்துடும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஜூம் பண்ணுவோம். அதே போல் தான் அந்த ட்ராயிங் எப்படி மேக் பண்ணணுமோ அந்த மாடலில் இருங்க. இந்த இதுவும் கரெக்டாக கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிவிடும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் கைஸ் இந்த வீடியோ. சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கிளிக் பண்ணிவிடுங்க. 4வது இருக்க ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஒர்க்கோட சென்ட் டு பேக் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நீங்கள் 3 டைம்ஸ் வந்து சென்ட் டு பேக் கிளிக் பண்ணணும் அந்த ட்ரா பண்ண டயக்ராம் எல்லாத்துக்கும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலில். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு மேலே டாப்பில் வந்து சர்ச் பண்ணிவிடுங்க. சர்ச் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிய போல் சர்ச் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீனில் இந்த தெரியுதுல இதே போல் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த வீடியோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிவிடும். டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து எங்கே செட் பண்ணணும்னு லேசாக மூவ் பண்ணிவிடுங்க லேயரை. இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைட் சைடு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து 2வது வரைக்கும் அந்த மல்டிப்ளை அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க கைஸ், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபோட்டோஸ் ட்ராயிங் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் வீடியோட லென்த்திங் வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் இருக்க அந்த ஃபோட்டோ நம்ம வந்து ஒயிட் கலர் சாலிட் கலர் செலக்ட் பண்ணோம்ல, அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த லாஸ்ட் வந்து ரைட் சைடு லாஸ்ட் அந்த லேயரோட ரைட் சைடு லாஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய லிரிக்ஸ் வீடியோக்கு எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ இதில் முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், குழம்பாதுங்க. கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த சாலிட் கலர் லேயர் அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரிம் ப்ளஸ் ஸ்லிப்ட் அதில் வந்து ட்ரிம் ரைட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய வீடியோ எண்டிங் வந்து கரெக்டாக வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ் இப்போ பாருங்கள் இது இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் வந்து நம்ம இப்போ வீடியோ எத்தனை செகண்டு இது பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோஸும் அதே மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை செகண்ட்க்கு வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கைஸ். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டயக்ராம் இருக்குல்ல, நம்ம கலர் வரைஞ்சோம்லாம் அதையும் நீங்கள் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க கைஸ். அது பிறகு அடுத்ததுக்கு அந்த க்ரீன் கலரு அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த இதையும் நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வீடியோட லென்திங் லாஸ்ட் டு எண்டு கரெக்டாக செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து ஒரு ஹார்ட் எஃபெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கைஸ் 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் ஹென்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி -180 லாஸ்ட்டு கொண்டு போயிடுங்க. அப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுடுங்க. 1 ஸ்டெப் தான் பேக் வரணும். லெஃப்ட் சைடு இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்க அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஒரு நம்ம டூப்ளிகேட் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 6வது இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை போயிட்டு இதில் லாஸ்ட் வந்துட்டு அந்த ஹியூ ஆப்ஷனை வந்து நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு இல்லை நீங்கள் அந்த ரெட் கலருக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. உங்களுடைய கலர் பேக்ரவுண்டு கலர் நீங்கள் ரெட்டு க்ரீன், நான் வந்து இந்த டெம்ப்ளேட் இருக்க சைடு வந்து நான் வந்து கரெக்டாக ரெட் கலர் வச்சுருந்தேன். டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த கலர் ரெட் கலர், அதனால் அந்த ஹார்ட்டை வந்து ரெட் கலரில் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் செலக்ட் பண்ணேன். அதனால் க்ரீன் கலர் அந்த ஹார்ட் அந்த கலர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணுன்னு வந்து
சரிங்களா கைஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒன்ஸ் பேக் வந்துவிடும். பேக் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அந்த ஹார்ட் டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வீடியோ வந்து மேக் ஆகிட்டு வீடியோ சரி கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ நான் மேக் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்க ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேவஸ் வீடியோன்னு ரைட் சைட் டவுனில் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க சேவஸ் வீடியோ. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, உங்களுடைய கேலரிக்கு வீடியோ சேவ் ஆகுது. சரி கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு நான் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். சரி கைஸ், நம்ம சேனல் வந்து நீங்கள் ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.